இருக்கிறதுலேயே ரொம்ப ஈஸியாக சிக்கன் ஃப்ரை செய்யலாம் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கோ இல்லை டயட்லேயோ இருக்கீங்க அப்படின்னா வந்து சிக்கன் பிரெஸ்ட் தான் சாப்பிட்ணுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதில் கொழுப்பு கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால ப்ரோட்டீன் வந்து நல்லா கிடைக்கும். சில நேரத்தில் இது வந்து ஓவர் குக் பண்ணிட்டோன்னா ஹார்ட் ஆகிற மாதிரி இருக்கும், தண்ணி விடுற மாதிரி இருக்கும். பட் இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான், நான் எப்போவுமே செய்வேன். ரொம்ப ஈஸியும் கூட, இருக்கிற எல்லா பொடியும் போட்டு ஜஸ்ட் ஒரு ஃப்ரை பண்ணி எடுத்தோன்னா ரொம்ப கொஞ்சமான ஆயிலில் குயிக்காக வந்து ரெடி ஆகிடும். நான் இன்றைக்கி வந்து மஞ்சள் பொடி, தனியா பொடி, கரம் மசாலா, அதுக்கப்புறம் வந்து சில்லி பவுடர், கொஞ்சமாக சாம்பார் பவுடர் வீட்டில் அரைச்சி கொடுப்பாங்களா அதையுமே போட்டிருக்கேன். அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர், உப்பு, கொஞ்சம் லெமன் ஜூஸ், அவ்வளோதான். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு கொஞ்சமான ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துடணும். நான் சம்டைம்ஸில் வெறும் சாம்பார் பொடி அது மட்டுமே போட்டு கூட செஞ்சுருக்கேன். பட் கரம் மசாலா கண்டிப்பாக போடுவேன் எப்போ போட்டாலுமே. ஈவன் நீங்கள் சாதாரண சிக்கன் மசாலா அதை கூட போடலாம், பாக்கெட்டில் விற்கிறது. ரொம்ப குவிக்காக வந்துடும். அதனால நான் அந்த மாதிரி ஸ்ட்ரைப்ஸாக போட்டிருக்கேன். ஃபுல் பிரஸ்ட்டையுமே நீங்கள் இந்த மாதிரியே செய்யலாம். ரொம்ப ரொம்ப குவிக்காக வெங்காயம், தக்காளி எதுவுமே இல்லாமல் டக்குன்னு ஒரு சிக்கன் ஃப்ரை செஞ்சு சூப்பராக வந்து சாப்பிட்லாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்.